ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செண்பகவல்லியுடைய ஆட்டம் தொடரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செண்பகவல்லிக்கு ஒரு பயம் விழுந்துருச்சு. ஏன்னா இந்த கல்யாணம் எங்கடா நின்றுமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ரம்யாவும் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் செக் வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த கல்யாணம் சிறப்பாக சந்தோஷமாக நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ஒரே வீட்டில் இருக்கணும். அதாவது அண்ணன் அண்ட் கார்த்திக் 2 பேர் தனி கொடுத்தனும் போகக்கூடாது, நம்மளும் போக மாட்டோம், இதே வீட்டில் தான் இருக்கணும். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர்றதே அவங்கள நிம்மதி இல்லாமல் கெடுக்கிறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி அப்படியே ஓப்பனாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கிற வெறித்தனத்தை செண்பகவல்லிக்கிட்ட கொட்டி தீர்த்துட்டாங்க. இப்போ நம்ம செண்பகவல்லியும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா சரவணனும் யோசிக்கலாம். ஏன்னா இந்த ரம்யா அப்படியே பழி வாங்குற குணத்தோடவே இருக்காளே, அப்போது நம்ம புள்ள சரவணனோட சந்தோஷமாக வாழவாளா, வாழ்க்கை ஆரம்பிக்குவாளா, ஒரு குடும்ப பெண்ணாக இருக்குவாளா அப்படின்ற மாதிரி நம்ம செண்பகவல்லி ஏன் யோசிக்கக்கூடாது? கொஞ்சமாவது யோசிச்சிருந்தா அவளுடைய சுயநோபம் என்ன, ரம்யாவுடைய மறுமுகம் என்ன அப்படின்ற விஷயம் நம்ம செண்பகவல்லிக்கும் சரி சரவணனுக்கும் சரி அழகாக புரிய வரும். அப்போது அதாவது கல்யாணம் நடக்காததுக்கு முன்னாடியே புரிஞ்சிச்சுன்னா இந்த கல்யாணத்தை அவங்களே பார்த்திங்கன்னா நிறுத்திடுவாங்க. ஏன்னா எனக்கு உன்னை பிடிக்கலை, இந்த கல்யாணத்தில் எனக்கு இஷ்டம் இல்லை, நான் உன் கழுத்தில் தாலி கட்ட முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம சரவணன் சொன்னால் நம்ம ரம்யாவில் என்னத்தை பண்ண முடியும்? வலுக்கட்டாயமாக கையை பிடிச்சி இழுத்து தாலி கட்ட வைக்க முடியுமா? அப்படி ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? அதனால் கொஞ்சமாவது யோசிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரம்யா பக்கமே நம்ம செண்பகவல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரம்யாவுக்கு துணையாக, அதாவது ரம்யாவுடைய கனவுகள் நிஜமாக்கிறதுக்காக, அவள் சாதிக்கணும் அப்படின்றதுக்காகவே பார்த்திங்கன்னா இப்போ விபரீத முடிவை நம்ம செண்பகவல்லி எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த வீட்டிலேருந்து யாருமே தனி கொடுத்துன போகக்கூடாது, எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கலாம். என்னமோ நடந்து போச்சு, நீங்கள் தப்பு பண்ணீங்களோ நாங்கள் தப்பு பண்ணீங்களோ எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமாக வாழலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சரவணன் பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப மூத்த மகனாக பேசுகிறாரு. ஆனால் நம்ம சண்முக வாத்தியாருக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? கரெக்டாக பார்த்திங்கன்னா வாத்தியார் இல்லையா, புரிஞ்சுக்குவாங்க. இதெல்லாம் நீ எதுக்காக சொல்கிறன்னு எனக்கு தெரியும்டா, கண்டிப்பாக தனி கொடுத்தனம் போகிறது தான், அப்படின்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம சண்முக வாத்தியாரும் பார்த்திங்கன்னா சொல்லிடுறாங்க. இப்போது நம்ம செண்பகவல்லிக்கு வேறு வழியே தெரியல, இவங்களை எப்படியாவது தடுத்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறித்தனத்தோடு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்களை எப்படி வழிக்கு கொண்டு வர்றது அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு